டிஸ்க்ளைமர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. என்னடா அவன் ஜெர்சி டி-ஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாருமே ஃபேஷனபிளான ஆளு. ஃபேஷனபிளா? ஆமா. हे प्रभु हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிங் ஆட்டனே. சப்ளிங் ஆட்டமா? It was at this moment that she knew she fucked up. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. இந்த கடைக்காரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரியான புளிப்பு. கண்டிப்பா உன் மேல திருட்டு கேஸ் கொடுக்க போறான். திருட்டு கேஸ் வாங்கி அசிங்கப்பட போறியா, இல்ல அண்ணன் சாமான எடுத்துன்னு போய் அசால்ட் பண்ணி சண்டை கேஸ் வாங்க? படிங்கடா டேய். எப்ப பாரு அருவாளும் கைமா சுத்திக்கிட்டு பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்குடா. கல்வியோட முக்கியத்துவத்தை எப்பதான்டா புரிஞ்சுப்பீங்க ஆண்டைஸ்? தயவு செஞ்சு படிங்கடா. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கிறோம். உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வரல, போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போகிறோம். இவ்வளோ தைரியம் தான் என் முன்னாடி வந்து நின்று நீ இவ்வளோ நெக்கலாக பேசுங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரிப்பு போகிறோம். பழசு பழைய காமெடி. போயிருங்க. அப்பா அம்மா கிட்ட இருந்து பொண்ணை பிரிச்சு லவ் பண்ணி கூட்டு போறான்ல சார், அந்த மாதிரி போற மேக்ஸிமம் 90% கப்புள்ஸ்க்கு வந்து பொன் குழந்தை தான் பிறகுதுங்க சார். அந்த பொன் குழந்தை பிறந்து இவன் எப்படி அந்த அப்பா அம்மா தவிக்க விட்டு இந்த குழந்தைய கூட்டு வந்தாலும் அதே மாதிரி இவன் குழந்தை போற அளவுக்கு மாறுங்க சார். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். டேய், என்ன பேபி ஃப்ரண்ட்ல மட்டும் மேல மேல இடிச்சுக்கிட்டியா? இந்த பக்கம் மட்டும் குட்டிக்கா ஏன் அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன நீ மனுஷனா? நீ உங்ககிட்டே இருக்கும் என்கிட்டே இருக்கும் ஆனால் சொந்தம் கொள்ள முடியாது. உங்ககிட்டே இருக்கும் என்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. அது என்ன? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. கோழி மிதிச்சு செத்து போச்சுடா. ஏய், நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேனே, பாத்தியா? இது ஷாப்பிங் போகணும்னு 1000 ரூபாய் ஜிபே பண்ண சொன்னியா தானே? அதேதான். இல்ல பாக்கல. சபாஸ் புலிகேசி பேசியை ஜெயித்து விட்டாயடா. புத்தியை தீட்டி ராஜதந்திரங்களை கரைத்து குடித்திருக்கிறாயடா. ஆர்சிபி கேங் இங்க இருக்கு, அவங்க கிட்ட ஒரு ஃபீட்பேக் வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க. பரவாயில்ல, ஈசால கப் நம்பே கிடைக்கும். ஈசாலா கப் உன்னை நம்பி இருக்கோம்டா, ஜெயிச்சிடறோம். ஜெயிப்பையா? கண்டிப்பா ஜெயிப்பேன். மகாராணி. உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னா ஒரு பொண்ணு பாருன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பொம்பளைனா இப்படி அலையிற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல? என்ன படிக்கிற வயசு உட்காந்து ஐசி விட்டுக்கிட்டு இருக்க? போடா போய் படுறா. இதோ வந்துட்டேன். நீ வருத்தப்படாத என் செல்லம். நோ 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 நோ. வேணாம், ஃபீல் பண்ணாத. அசோகர் தான் குடும்பத்தோட சேர்ந்து ஒரு மண்டை சேர்ந்து மாடல் சூப்பர் மாடல் ஹடல். என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. இத பார்த்தா எல்லாருமே சரி போருமே. வேணாம் 20,000. வேணாம் 40,000 ரூபாய். இதோ மாட் நம்பர் ஆடு. அக்காளி இருடா வரேன். அது சரி, நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல.
நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் மீ. ஏய் வத்த பைத்தியக்கார கூதி. அலம்புடா டே அலம்புடா டே. ஏய் அடுத்த லைன் எல்லாம் அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் நான் மறந்துட்டேன். தப்பா பேசாதடா. என்னடா அடிப்பேடா டேய் என்னடா? நான் அடிச்சு வாங்கல அடிச்சு போறேன்டா வாயே டேய். நீ யாரா டேய்? நீ யாரா நடிக்கிறதுக்கு? ஏய் புடிங்கப்பா, ரெண்டு பேரும் அடிச்சு செத்துற போறாங்க. வாங்கப்பா. நீ வேற பேசாம உட்காரப்பா. விலைக்கோட ஆளு இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா. பாரு என்ன அதான் ஜர்க்கா. நன்றி வணக்கம்.